ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வணக்கம். இது உங்கள் யுவாtamiltech சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் சயின்ஸ் டிப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா தியானம், அதாவது மெடிடேஷன் வந்து யாரெல்லாம் பண்ணலாம், எதுக்காக பண்ணணும், என்ன கான்டெக்ஸ்ட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கருத்து சொல்ல வரணும் உங்களுக்கு புரிய வரும். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தியானம் பழகினாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களால் உணர முடியாது. ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஏன் தியானம் பண்ணணும், யாரெல்லாம் தியானம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லிட்டோம்னா யார் வேணால் தியானம் பண்ணலாங்க. அதாவது உங்களுக்கு மூச்சு விடுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா யார் வேணால் தியானம் பண்ணலாம். தியானமாக ஆகட்டும், யோகாவாக இருந்துட்டும், உங்களால் எழுந்து நடக்க முடியுதா, மூச்சு விட முடியுதா, நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் டூயிங் மெடிடேஷன். ஓகே, யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் தான் சொல்லிட்டேன், யார் வேணால் பண்ணலான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். செகண்ட், ஏன் மெடிடேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியல, இதுக்கு வந்து என்ன காரணம்? அதாவது மெடிடேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. உங்கள் தலைமையில் வந்து ஒரு 100 கிலோ கள்ளத்துக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க, ஹோல்டு பண்ணுங்கள், இப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களே சும்மா இருக்க சொல்கிறாங்க, அதுதான் மெடிடேஷன். இதை வந்து ஏன் எல்லோரும் பண்ண முடியல, என்ன ரீசன், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதான் நான் சொல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஸோ இப்போ வந்து என்ன காரணத்துக்காக நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் நமக்கு வந்து தெரியணும். இப்போ எல்லாருமே பல பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃபேமிலி லைஃப்பில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நான் தியானம் பண்ணால் என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ணனா நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கம்யூனிகேட் பண்ண முடியுமா, அப்படி கம்யூனிகேட் பண்ணனா நினைக்கிறது எல்லாமே நடக்குமா, என்னோடய லைஃப் வந்து நல்லபடியாக போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டு தியானம் கற்றுக்க வராங்க. ஸோ இதுதான் மெயின் விஷயம். கண்டிப்பாக தியானம் பண்ணினா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பை ப்ராடக்ட், தியானத்தோட ஒரு பை ப்ராடக்ட். பட் அதுவே எண்ட் ஆஃப் த சொல்யூஷன் கிடையாது. அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. தியானம் பண்ணால் உங்களோட மனநலம், உடல் நலம் எல்லாமே மாறும். பட் இதுதான் அல்டிமேட் கோலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, அதுக்கு மீறி இருக்குது. இங்கே தான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சொசைட்டியில் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து சர்வசாதாரணமாக நான் வந்து தியானம் பண்ணுறேன், ஆன்மீகத்துக்குள்ளே வரேன் அப்படின்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான், அந்த கர்மா இருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ளே என்ட்ராக முடியும். இருந்தாலும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு, சஃபர் ஆகிருக்காங்க, அந்த சஃபரிங்லேருந்து வெளியே வரதுக்காக தான் இதை அடிஷ்னலாக கொண்டு வராங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரி வருவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ நான் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கேன் லைஃப்பில், நான் தான் என்னோடய லைஃப்பில் பர்சனலாக இருந்தாலும் சரி, அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கேன், என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னா ஒருத்தர் தியானம் சொல்லி தராங்க, நான் தியானம் கற்றுக்கிட்ட உடனே என் லைஃப் வந்து ஃப்ரீ ஆகுது, ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுவோன்னா கொஸ்டின் மார்க். அதாவது ஒன்று வந்து நம்ம லைஃப் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும்போது, நம்ம லைஃப் ஸ்டேபிளாக இப்படி போயிட்டுருக்கு, அதுக்கு மேலே நம்ம வந்து கான்ஷியஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஏன் நம்ம இந்த பாடி சூஸ் பண்ணணும், நம்மளோட ஆன்மா என்ன எதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இந்த நாலேஜெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணி நீங்கள் வந்து ஞானத்தை நோக்கி அடைய முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நான் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், என் லைஃப் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற கேட்டகரிக்கு என்ன நடக்கும்னா, இது வந்து ஸ்டேபிளான லைஃப், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடிட்டுருக்கிற லைஃப். இது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாறிட்டு இருக்கிறீங்க லைஃப். தியானம் பண்ண என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாய வரும் மேலே. ஏன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும், நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னாவே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டேபிளான லைஃப்லேயே நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்க. நீங்கள் ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு பீப்புளாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேபிளான லைஃப்லேயே வாழ்ந்து பழகிட்டீங்க. ஸோ இந்த லைஃப் நீங்கள் ரீச் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக போகுது அப்படின்னா உங்களால் அதுக்கு மேலே
அதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்து உங்களால் தியானத்தை கன்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லைஃப் தான் நல்லா போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன, சரியாக போயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம என்ன எதுக்காக தியானம் பண்ண ஆரம்பித்தோம்? நம்ம லைஃப் நல்லா போகணும், அதுக்காக தான் தியானம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போயிடுச்சு, அதனால் நம்ம வந்து அதை விட்டுருவோம். நாளடைவில் மேக்ஸிமம் உங்களால் ஒரு 7 days 1 week இல்லை ஒரு 14 days மிஞ்சி போனால் ஒரு மாதம் உங்களால் கன்டினியூ பண்ண முடியும். ஸோ இங்கே தான் நம்ம பிரச்சனை. யாரெல்லாம் தியானம் பண்ண முடியாதுன்னா, தியானத்துக்கு எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் தெரியாமல் நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் முன்னேறி வரும், அதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கு மேலே நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இங்கே தான் நம்ம எல்லோரும் பெரிய தப்பு பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. சரி, இப்போ எப்படி இதை வந்து தியானத்தோட ஹையர் லெவல் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட பர்த்தோட நோக்கம் தெரியணும். நான் ஏன் பிறந்தேன், இந்த பூமியில் நான் ஏன் பிறந்தேன், இந்த சொசைட்டிக்குள்ளே என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பர்பஸ்க்காக நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி நீங்கள் தியானத்து மூலிமா உங்களோட கான்ஷியஸ் லெவலை ஹையர் கான்ஷியஸ் லெவலாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஞானம் அடைய முடியும். ஸோ இதுதான் எல்லாருமே ஹியூமன் பாடி ஆர் எந்த பாடி இந்த பூமியில் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து ஒன்று அனிமல் பாடியாக இருந்ததுன்னா அடுத்த லெவல் கான்ஷியஸ் லெவல் நோக்கி போகும். இதே ஹியூமன் பாடியாக இருந்ததுன்னா அடுத்த லெவல் கான்ஷியஸ் லெவல் என்னென்னா நம்ம வந்து என்லைட்டன்மெண்ட் ஆகிறது. இந்த என்லைட்டன்மெண்ட் ஆகிறது தான் நம்மளோட குறிக்கோளை தவிர என்னோடய மனநலம் என்னோடய உடல் நலம் சரியாகிறது வந்து ஒரு பை ப்ராடக்ட். எப்போ நீங்கள் வந்து உங்கள் உயிருக்குள்ளே உணர்றீங்களோ, நான் வந்து என்னோடய உடம்பு இதுக்காக தான் என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், இதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா நடக்க தியானத்தில் பை ப்ராடக்ட் உடல் நலம் மனநலம் இன்னும் நிறைய சக்திகள்லாம் வெளிப்படும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி வரும். அதுக்கப்புறம் அதை நோக்கி ஃபர்தராக போக 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 நீங்கள் என்லைட்டன்மெண்ட் ஆவீங்க. இதுக்கு என்னென்னா பேசிக்காக வந்து நானே மெடிடேஷன் பண்ணால் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குரு கண்டிப்பாக வேணும். அது வந்து ஞானமடைஞ்ச ஞான குருவாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தியானம் பண்ணும்போது சில சக்திகள் எல்லாம் வெளிப்படும். அதை வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக போக முடியும். அதை பார்த்துக்குங்க. ஸோ ஒரு குருவோட கைடன்ஸில் தான் நம்ம வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போத்துக்கு இந்த பிரச்சனை சரியாக போகணும் அப்படின்னா ஓகே, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா தியானம் ஓகே கண்டிப்பாக நடக்கும். அதுவே அல்டிமேட் கோலாக வந்தால் இல்லை இல்லை இல்லை. நம்மளோட உயிர் எப்போ நீங்கள் உணர்றீங்களோ, நீங்கள் வந்து ஆன்மா அப்படின்ட்டு உங்களோட உயிர் எப்போ உணர்றீங்களோ, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இது என்னோடய உடம்பு, நான் இங்கே இருக்கிறேன், இது என்னோடய உயிர், பிரச்சனை வந்து என் உடம்புக்கும் சம்மந்தமான பர்சனுக்கு தான், என் உயிர் தனி அப்படின்ட்டு நீங்கள் வந்து கான்ஷியஸ் லெவலில் திங்க் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் லோயர் லெவல் கான்ஷியஸ்லேருந்து ஹையர் லெவல் கான்ஷியஸ் போகிறீங்க. அப்போ உங்களோட எல்லா விதமான சக்திகளும் வெளிப்படும். பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தியானம் யார் வேணால் பண்ணலாம், கண்டிப்பாக மூச்சு இருந்தால் பண்ணலாம். நெக்ஸ்ட், தியானங்கிறது வந்து ஜஸ்ட் மனநலம் மட்டும்தானா உடல்நலம் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அதுக்கு மேலே நிறையா சக்திகளாக வெளிப்படும். அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் கான்டாக்ட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு லெவலில் நீங்கள் வந்து ட்ராப் ஆயிடுவீங்க. உங்களால் ஃபர்தர் இந்த ஜேர்னி வந்து கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ தியானத்தோட வெளிப்பாடு என்னென்னா, அளப்பரிய சக்திகள் உங்களோட என்லைட்டன்மெண்ட் ஆக வைக்கிறதுக்கு தேவையான எல்லா வழியுமே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுக்கும். ஈவன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான குரு கிடைக்கல, என்னால் எந்த குருவும் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தியானம் பழகுங்க. ஏதோ ஒரு தியானம் ஏதோ ஒன்று இனிஷியேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த குருவெல்லாம் உங்களை வந்து இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை ஈர்த்துக்கிட்டு வரும். கண்டிப்பாக எல்லாருமே குரு தான். ஆனால் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லித்தராங்க, எல்லாருமே குரு தான். பட் ஞானத்தை யார் நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் மெயின் முக்கியம். ஸோ அந்த குரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி ஈர்த்து வருவாங்க. ஏன்னா நம்ம குரு வேணும்னு நம்ம எப்போ தபஸ் இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம குரு கண்ணு முன்னாடி கிடைப்பார். ஈவன் நீங்கள் வந்து அந்த லெவல் இல்லைனாலும், அந்த தபஸ் இல்லை, அந்த ஏக்கம் இல்லைனாலும், உங்கள் குரு கண்ணு முன்னாடி இருந்தாலும் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவரும் ஹியூமன் பாடி, நீங்களும் ஹியூமன் பாடி, எப்படி இவர் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற நிறைய ஆர்குமெண்ட் மைண்டுக்குள்ளே போகும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடுவீங்க.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபர்தராக நடக்கும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இப்போத்துக்கு அந்த தியானம் தெரிஞ்சவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்வீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தியானம். இப்போ என்னென்னா மெயினாக தியானம் பண்ணுனா என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேனா, நான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக தியானம் பண்ணுனா மைண்டெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஸோ பேசிக் லெவலில் நீங்கள் இப்போ தான் இன்னும் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். தியானம் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். பட் மைண்ட் கண்ட்ரோலுங்கிற அந்த வேர்டை எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு இங்கே எதையுமே எந்த உணர்ச்சியுமே நீங்கள் ஃபீல் பண்ணுற எந்த விஷயத்தையுமே உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போத்துக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிங்கன்னா சர்டன் பீரியடில் அது வேறு விதமாக உங்கள்கிட்டருந்து வெளிப்படுத்தும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காமமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் நீங்கள் காமத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இந்த உணர்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோபமாக வெடிக்கும். இல்லை பசிங்கிற உணர்ச்சி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி கோபங்கிற உணர்ச்சியோட வெடிக்கும். ஸோ எந்த உணர்ச்சியுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மைண்டில் வச்சுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் நம்மளோட வாழ்க்கை. பசியை எப்படி கடந்து போகிறோங்கிறது சில வழிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சாப்பிடாமலே எப்படி வாழலாம், உயிர் வாழலாம். கோபத்தை எப்படி கடந்து போகிறது, இது எல்லாமே இன்டர்லிங்க். சாப்பாடு தான் மெயினாக. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டாபிக் என்னென்னா, தியானம் யார் வேணால் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த தாட் ப்ராசஸ்க்கே போகாதீங்க. உங்கள் உடம்பு எல்லாமே நல்லபடியாக இப்போ இருக்கிற லெவலோட ஹையர் லெவல் போகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இல்லை நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வருவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் எதுவுமே கிடையாது. உங்களால் இப்போ இருக்கிற லெவலோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நீங்கள் பார்க்கலாம் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், எப்படி தியானம் பண்ணணும், என்ன பண்ணுங்கிற கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பண்ணி அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு இல்லை நீ சொன்னது தப்பு, இந்த இடத்துல நீ தப்பாக சொல்லிட்ட, இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே தயவுசெய்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு ரிசர்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தயவுசெய்து அன்லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.